ஸ்டோரி நைட்ஸின் வணக்கங்கள். வாங்க கதை கேட்டுட்டே தூங்கலாம். நான் ரம்யா. இன்னைக்கு விநாயகர் பிறந்த கதை. விநாயகர் சதுர்த்தி எதற்கு கொண்டாடுகிறோம், ஏன் அவருக்கு யானை முகம் வந்தது, இதை பற்றி தான் பார்க்க போறீங்க. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஒரு முறை பார்வதி தேவி கைலாயத்துல இருக்கிற ஒரு பொய்கையில நீராடுறதுக்காக போறாங்க. அங்க காவலுக்கு யாரும் இல்ல. அதனால நீராடுறதுக்காக கொண்டு வந்திருந்த மஞ்சள் பொடிய பிடிச்சு வச்சு அத பிள்ளையா பாவிச்சு உயிரும் கொடுக்கறாங்க. அது ஒரு அழகான இளம் பாலகனா உருவாகுது. அந்த சிறுவன் கிட்ட தான் குளித்து முடித்து வரும் வரை யாரையும் உள்ளே அனுமதிக்காமல் காவலாக இருக்கணும்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த சிறுவன் தான் விநாயகர். இதுதான் விநாயகர் பிறந்த கதை. அந்த பிடிச்ச மஞ்சள்ல இருந்து விநாயகர் அவதரிச்சதால மஞ்சளையோ மாட்டு சாணத்தையோ களிமண்ணையோ பிடிச்சு வச்சு மேல ஒரு அருகம்புல் வச்சா அது பிள்ளையாரா பாவிக்கப்படுது. பார்வதி தேவி நீராட போயிடுறாங்க. பிள்ளையார் காவலுக்கு நிக்கிறாரு. அந்த சமயத்துல சிவபெருமான் அங்க வர பிள்ளையார பாக்குறாரு. இந்த இடத்துல முதல்ல கஜமுகாசுரன் பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கஜமுகன் யானை முகமும் தலையில் 2 கொம்புகளும் கொண்ட ஒரு அசுரன். நீண்ட நெடுகாலம் தவம் புரிஞ்சு சிவபெருமான் கிட்ட இருந்து ஒரு அரிய வரம் வாங்கிக்கிறாரு. அதாவது தாய் தந்தை இருவரும் இணையாமல் பார்க்க மனிதன் போலும் இல்லாமல் பிறக்கும் ஒரு பிள்ளையால் தான் தனக்கு அழிவு உண்டாகணும்னு வரம் வாங்கிக்கிறாரு. இப்படிப்பட்ட பிள்ளை பிறக்க வாய்ப்பே இல்லைன்னு நினைச்ச கஜமுகன் தன்னோட ஆட்டத்தை ஆரம்பிக்கிறாரு. தேவலோகத்துக்கு போய் தேவர்களை துன்புறுத்தி கஷ்டப்படுத்துறாரு. அவருடைய வரத்தினால அவரை அழிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச தேவர்கள் சிவபெருமான் கிட்ட தஞ்சம் அடைறாங்க. தேவ மைந்தனை அவதரிக்க செய்யறதுக்கான நேரம் வந்ததை உணர்ந்த சிவபெருமான் அதற்கான வேலைகள்ல இறங்குறாரு. அவருடைய திருவிளையாடல் ஆரம்பமாகுது. காவலுக்கு இருந்த விநாயகரை வம்பிழுக்க இருவருக்கும் பெரிய போர் நடக்குது. சிவபெருமான் அவரோட சூலாயுதத்தால விநாயகரோட தலைய வெட்டிடுறாரு. நீராடி விட்டு வந்த பார்வதி தான் உருவாக்கிய பிள்ளை தலையில்லாமல் நிக்கிறத பார்த்து கோபப்படுறாங்க. தன்னுடைய பிள்ளைக்கு தலையும் உயிரும் திரும்பி தர வேண்டும்னு கேட்கிறாங்க. சிவபெருமான் தேவர்களையும் பூத கணங்களையும் வடதிசை நோக்கி அனுப்புறாரு. அங்க வடக்கு நோக்கி தலை வைத்திருக்கும் கண்ணில் படும் முதல் உயிரினத்தின் தலையை வெட்டி கொண்டு வருமாறு கட்டளையிடுறாரு. அப்போ முதல்ல யானை ஒண்ணு வடதிசை நோக்கி படுத்திருப்பது தென்பட அதோட தலைய வெட்டி சிவபெருமானிடம் கொடுக்கறாங்க. யானையோட தலைய பிள்ளையாரின் தலையற்ற உடலில் வடதிசை நோக்கி வைக்க விநாயகர் உயிர் பெற்று எழுகிறார். அவருக்கு கணேஷ்ங்கிற பெயரும் சூட்டப்படுது. இதுதான் விநாயகருக்கு யானை முகம் வந்த கதை. சிவபெருமான் பார்வதி தேவி கிட்ட விநாயகர் கஜமுகாசுரனை அழிக்கத்தான் மனித உடலும் யானை முகமும் கொண்ட உருவமாக அவதரிக்கப்பட்டிருக்காருன்னு காரணத்தை சொல்றாரு. பிறகு கஜமுகன் கேட்ட வரம்படி தாய் தந்தை இணையாமல் பிறந்த மனிதன் போல் இல்லாமலும் இருக்கும் விநாயகர் கஜமுகாசுரனை அழிக்க புறப்படுறாரு. இருவருக்கும் கடுமையா போர் நடக்குது. கஜமுகனை எந்த ஒரு ஆயுதத்தாலையும் விநாயகரால வீழ்த்த முடியல. ஒரு கட்டத்துல விநாயகர் அவரோட வலது தந்தத்தை உடைச்சு கஜமுகனை நோக்கி வீச நிலை குலைந்த அந்த அரக்கன் மூஞ்சூறு மாதிரி உருவெடுத்து விநாயகரை கொல்றதுக்கு ஓடி வராரு. விநாயகர் அந்த குட்டி மூஞ்சுருவ ஞான கண்ணால் பார்க்க அது அவரோட பாதங்கள்ல விழுந்து வணங்குது. பின்னர் அன்போடு அதை ஏற்று அதையே அவரோட வாகனமா ஆக்கிடுறாரு. இந்த கஜமுகன் சம்ஹாரம் ஆவணி மாதம் சதுர்த்தி அன்று நிகழ்ந்ததால ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதம் வரும் சதுர்த்தி மட்டும் விசேஷமா விநாயகர் சதுர்த்தியா கொண்டாடப்படுது. இந்த விநாயகர் சதுர்த்தி திருநாள்ல சூரனை சம்ஹாரம் செஞ்சு தேவர்களுக்கு நல்லது செஞ்சனால நாமளும் இதே திருநாள்ல விநாயகரை வழிபட்டு போற்றி வந்தா தீராத வினைகளும் தீரும், சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும்னு நம்பப்படுது. நேர்களே, உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலரா கதை சொல்லணும்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா அதை பதிவிடுகின்றேன். இன்றைய பதிவு முடிந்தது. உங்களை அடுத்த கதையில் சந்திக்கிறேன். Until then, it's Ramya signing off. Good night and sweet dreams.